பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இந்த ராசிநாதன் சனி பகவான் வக்ர கதியில் இருக்கார். ராசியை குரு பார்க்குறார். ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 5ல் குரு கஞ்சினாலும் கிடைக்காது. சுக்கிரனும் குருவும் தேவகுரு அசுரகுரு 5ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். குரு பார்த்திங்கன்னா பார்வை 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. பாக்கியமான ஒரு சூழல். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். சூரியனும் நல்லா தான் இருக்குது. அப்போ தந்தைக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு செல்வாக்கு உயரும். அவருடைய தொழில் வளர்ச்சி இருக்கும். அவரால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களும் சரி, அரசியல்வாதிகள், அதாவது அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களும் சரி, அரசியலில் வேலை பார்க்க இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். மற்றபடி வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக போகலாங்க. ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலான்னு கூட போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தந்தையால் மட்டுமல்ல, உங்களுடைய குலதெய்வத்தாலும் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தாலும் எல்லா பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். என்னதான் 7.5 சனி இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னு சொன்னால் 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2ல் சனி இருக்கிறது, வக்ரமாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி விவசாயத்துறை, ரசாயனத்துறை, இந்த தினக்கூலி செல்லக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் கொஞ்சம் வளர்ச்சியான ஒரு வாரம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நிச்சயமாக சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நேரம். பண வரவு அதிகரிக்கும். குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்கும். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. குடும்பத்தில் பண வரவு இருந்தாலும் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும். அனுசரித்து போங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்க போகிறது. 7ஆம் இடத்தில் கேதுவும் ராசியில் ராகுவும் இருப்பதால் இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நிதித்துறை, நீதித்துறை, அரசு கருவூலம், மற்றபடி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அன்பு